டே 2 ஃபஸ்ட்டு போயிருந்தேன் ஜிம்முக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் முடிச்சுக்கின்னு அதாயிட்டு பிறகு புஷ்அப்பில் ஆரம்பித்தேன். எப்பயுமே புஷ்அப் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சில் 50லேருந்து 70 வரைக்கும் அடிக்குவேன். மேக்ஸிமம்னா 100 அடிக்குவேன். ஆனால் இப்போது ஒரு 20, 30 அதுக்குள்ளே ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாக பெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஃபீலெல்லாம் உடச்சி போட்டு அதாயிட்டு பிறகு எனக்கு செஸ்ட்டு அதாயிட்டு பிறகு ட்ரைஸப்பை ட்ரெயின் பண்ணேன். செஸ்ட்டில் ஒரு 4 வேரியண்ட்டை ட்ரெயின் பண்ணேன். ட்ரைஸப்பில் ஒரு 3 வேரியண்ட்டை ட்ரெயின் பண்ணி முடித்தேன். ஒர்க் அவுட்டில் ஆகிட்டு பிறகு லைட்டாக ஆப்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி கொஞ்சம் தியானத்துக்கெல்லாம் இறங்கிட்டேன். ஏன்னாக்கா அதிகமாக கோவம் வருது. கோவத்தால் முடிவுகள் தப்பாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான் இன்றைக்கி ஒரு புது நண்பர் ஒருத்தர் மீட் ஆனார். இவர் பேர் ப்ளூன்ட்டு கொஞ்சம் சேட்டை பிடிச்சவனாகிறான். ஆனால் பரவாயில்ல, சொல்கிற பேச்செல்லாம் நல்லா கேட்குறான். இவ்வளோ அழகாகிறான் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. அவனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வண்டியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தாக்கா வண்டியில் ஏர் கம்மியாக இருந்துச்சு. அதாயிட்டு பிறகு ஏரை ஃபில் பண்ணிக்கினே வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வெஜிடேரியனாக எடுத்தால இன்றைக்கி ரைஸு அதாயிட்டு பிறகு அப்பளம் பஜ்ஜி இருக்கும். அந்த கடையில் எப்பயுமே தரலாம். அப்பளம் மட்டும் அந்த பையன் நம்மளுக்கு தெரிஞ்சதால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு விட்டா. நான் வீட்டுக்கு வர வழியிலே 5 முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பில்லை முடிச்சிட்டேன். இது வந்துட்டு நேற்றோட டின்னரு. சரியான பேட்டிங். இதெல்லாம் சாப்பிட்டு தான் லைட்டாக வயிறு வேறு வலிக்குது. என்னன்னு தெரியல. இந்த டேவை இங்கே முடிச்சுக்கிறேன். ஓகே, டாட்டா.